5000 ரூபாய் கொடுக்காதடா. பேசுறது எதுவுமே எனக்கு கேட்கல. ஐயோ. பாட்டி எப்பவுமே சண்டை போடும்போது அத்தவங்க பேசுறது நம்ம கேட்டோமா நம்ம மானம் போயிடும். அதனால இந்த கேபிள தொங்க விட்டு அவர் எப்படி ஓட விட்டோம் பாத்தியா? டேய் சீக்கிரம் வண்டி எடுத்து அவர் அர்ஜென்ட் தேனிக்கு போனோம்ல. அட போடா. உன்னை 500 ரூபாய் கொடுக்க சொன்னா 5000 ரூபாய் அள்ளி கொடுத்துட்டியே. 500 ரூபாய் கொடுக்க சொன்னியா? ஆ, 50000 ரூபாய் கொடுக்க சொன்னேன். கண்ணு தெரியாத நானு காது கேட்காத உன கூட வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்? நீ இப்படியே கொடுத்துட்டு இருந்தா நான் பிச்சை தானே எடுக்கணும். என்னடா உள்ள பருப்பு விசில் அடிக்கு பாரு. நான் போய் பாரு போ. பருப்பு விசில் அடிச்சா நீ தான் பார்க்கணும், நான் எதுக்கு பார்க்கணும்? மானம் கெட்டவனே. கண்ணு தெரியல கரெக்டா மூஞ்சில கரைச்சு போகுது. இது யாரு? ஆண்டவன் சைடா வச்சுக்கிறான் மூஞ்சிய. அட நம்ம யமுனா இவ்வளவு நாளா பாட்டி தொலை தாங்கல, இப்ப பேத்தி வேற வந்துச்சா. டேய் நல்ல மரியாதை. என்னடா இங்க பிரச்சனை? வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிக்கலாம் வீட்டுக்கு. வருஷம் ஃபுல்லாக பெயிண்ட் அடி சொல்லுது உன் பாட்டி. அங்கடி இங்கடின்னு சொல்லுது. வரம் போறான் என்ன அடிச்சுட்டு போறானுங்க. இன்னும் ஒரு ரூம் பாக்கி இருக்கு. நாம என்ன பெயிண்ட் அடிக்கவா? நீ ஆர்டிஸ்டா? செவுத்துக்கு சுண்ணாம்பு அடிக்க பிகாசோவை கூட்டு வருவாங்க. யார் அந்த பிகாசோ?